நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா தூலிபாலாக்கு ரீசெண்டாக தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறைய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவோட எக்ஸ் ஒய்ஃப் சமந்தா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமந்தாவை மிஸ் பண்ணிட்டு ஷோபிதா தூலிபாலா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, அது வந்து உங்கள் லாஸ் தான் நாக சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நாக சைத்தன்யா டேக் பண்ணிட்டு ஷோபிதா தூலிபாலா டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சமந்தா வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது நாக சைத்தன்யா அண்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறமா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீடியோ வந்து இப்ப பயங்கரமா வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன அந்த வீடியோல அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா, உலகத்திலேயே நீங்க யாரோட தி கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்க லவ்வரா இருக்காது, உங்க ஹஸ்பண்டா இருக்காது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அவங்கலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்கலாம் வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இதுதான் வந்து அங்க வந்து அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் உங்க லைஃபை விட்டு போறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ரொம்பவே லோவான சிச்சுவேஷன்ல இருப்பீங்க, லோவஸ்ட் ஆஃப் லோ சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களை நீங்க தான் வந்து காப்பாத்திக்கணும். ஸோ தி கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் தட் யூ ஷுட் ஹேவ் இஸ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வேற யாருமே வர மாட்டாங்க உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை வந்து காப்பாற்ற. நீங்க தான் உங்களை காப்பாற்றி ஆகணும். நீங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க தான் வந்து உங்களோட மோட்டிவேட்டரா இருக்கணும். நீங்க தான் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணணும். நீங்க தான் வந்து உங்களை டிப்ரெஷன் விட்டு வெளியில வர வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சமந்தா வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. இது வந்து யார்கிட்ட சொன்னாங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ தான் வந்து இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நாக சைத்தன்யா ஷோபிதா தூலிபாலா என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா சமந்தா பேசின நிறைய வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த வீடியோஸ் தான் இது. இந்த அட்வைஸ் வந்து அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு விதமாக பார்க்கும்போது இது கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எந்த சிச்சுவேஷன்லேருந்து சர்வைவ் பண்ண முடியும். அதை தான் வந்து சமந்தா இங்கே வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சமந்தாக்கு ஒருத்தர் வந்து ஆன்லைன்லேயே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு, ப்ளீஸ் மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு. சமந்தா வீட்டுக்குள்ள போற மாதிரி சமந்தாவோட ஜிம்ல இருந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோக்கு சமந்தா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து இந்த பேக்ரவுண்ட்ல ஜிம்மை யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து சமந்தா வந்து ரொம்ப ஃபன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவும் சரி சமந்தாவோட ரிப்ளையும் சரி பயங்கரமா வைரல் ஆச்சு. ஸோ நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா தூலிபாலாவோட என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சோஷியல் மீடியா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கம்பெனி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.